Hello friends, welcome to Embroidery Works. இன்னைக்கு நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு சின்ன டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிகினர்ஸ் லேர்ன் பண்ணும்போதும் சரி, அதை ஒரு மோட்டிவ்லேயோ ஒரு ஃப்ளவர்லேயோ அப்ளை பண்ணும்போதும் சரி, ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஸோ பிகினர்ஸ் லேர்ன் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரியை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கான வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஒர்க்கை சூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்லலாம் ஒரு புட்டாஸ்லலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆரி நீடில் தேவைப்படாது, நார்மல் கையூசி தான் தேவைப்படும். ஸோ அதில் என்கிட்ட இப்போது கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு சில சைஸஸ் இருக்குது. ஸோ இந்த சைஸஸில் எது யூஸ் பண்ணால் நல்லா ஈஸியாக நம்மளால் ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி போட முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரிக்கு என்ன மெயின் பார்த்திங்கன்னா நீடிலோட அந்த கண்ணு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஐ, அது வந்து நல்லா பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டை எடுத்து இன்சர்ட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக உள்ளே போயிட்டு நமக்கு கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரினாலே கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸியான நீடில் சைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 9, 10. ஸோ இந்த சைஸஸில் எது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 10 பார்க்கலாம். இந்த நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் 10 நீடில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்குக்கு, இதுக்கு எல்லாமே இந்த நம்பர் 10 யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து அயன் நீடில், ஆரி நீடில், துலிப் பிராண்ட் நீடிலாக இருக்கட்டும், எது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ நார்மல் ஊசி, ஜர்தோசி, சுகர் பீட் போகிற மாதிரி வேணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த நம்பர் 10 நீடில் யூஸ் பண்ணி சுகர் பீடு, ஜர்தோசி எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 9 நீடில். ஸோ இது பார்த்திங்கன்னா நீடில் வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த ஐயும் வந்து பார்த்திங்கன்னா நீடிலோட ஐ இருக்குது பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 5 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த நீடில் நல்லா திக்காகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த ஐ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நம்மளால் ஒரு 10x10 20 ஸ்ட்ராண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைஸை பொறுத்து இந்த ஐ வந்து சின்னதாகிக்கிட்டே வரும். ஸோ இப்போ இதை விட நம்பர் 6 வந்து சின்னதாக இருக்கும், நம்பர் 7ல் இதை விட சின்ன ஐயாக இருக்கும், நம்பர் 9ல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், நம்பர் 10ங்கிறது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 சைஸஸில் யூஸ் பண்ணலாம், 5, 6, 7 இந்த 3 சைஸுமே யூஸ் பண்ணலாம். இது 3லையுமே நீங்கள் எடுத்துக்கிற ஸ்ட்ராண்ட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பாருங்கள், ஐ நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், ஒரு 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்பர் 7ம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஐ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 நீடில் சைஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி போடலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 5 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் நம்மளால் 10x10 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அது யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 5x5 10 இல்லைனா வந்து 6, 7 அந்த மாதிரி டபுளாக எடுத்து 12 ஸ்ட்ராண்ட்ஸு, 15 ஸ்ட்ராண்ட்ஸு, 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து தான் நம்மளால் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம், ரொம்ப பெருசாக போட மாட்டோம். ஸோ அதுக்கு இந்த நீடில் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜரி யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம், ஜரி வந்து ரொம்ப ரேர் தான். அது வந்து கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் கேட்குறாங்க, அவங்க எக்ஸாக்டாக கேட்குற டிசைனில் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்த தவிர்த்து மற்றபடி நம்மளே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி சூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சில்க் த்ரெட் தான் சூஸ் பண்ணுவோம், ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப லாங்காக எடுத்துக்க வேண்டாம். அந்த ஸ்ட்ராண்ட்ஸை ஒரு லாங் சைஸ் நோட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு வந்து நல்லா ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸுக்கு எடுத்திங்கனாலே போதும். பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப லென்த்தியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிசுறு வரும், சரிங்களா. ஸோ அதனால் அந்த லாங் சைஸ் நோட் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க.
அதே போல் அட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீடில் கொத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா இதில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 பீஸ் 15 பீஸ் நீடில் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதிகமாக ஒரு மோட்டிஃபில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நிறைய ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஸோ அப்போ அந்த 20 நீடில்ஸ்லையும் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி நாட் போட்டு வச்சுக்கணும். அப்படி இல்லை சும்மா எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துலங்கிறப்போ நீங்கள் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய நீடில்ஸில் வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் தேவையோ அதை கோத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் அளவுக்கு எடுத்துட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஸ்டார்டிங் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லாங் சைஸ் நோட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x5 10 ஸ்டாண்ட்ஸா அது மாதிரி இப்போ 1 2 3 4 10 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சாரி 5x5னா இப்போ நம்ம லாங் சைஸ்லேயே அது டபுளாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே ஒரு 5 ரேப் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 ஸ்டாண்ட்ஸ் டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது வந்துடும். வேணும்னா ஒரு 6x6 கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் அப்போ தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது அந்த பிசுறு அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கேமரா முன்னாடி வச்சிருக்கிறதுனால தான் பண்டில் கையில் எடுத்துக்கிட்டே சுற்றுறேன். ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக சுற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி 5 போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது இதை விட டபுள் மடங்கு நமக்கு திக்னஸ் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு பிசுறு வரதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். லாங் சைஸ் நோட் அளவுக்கு தான் எடுக்கணுமா, அதை விட அதிகமாக எடுத்தால் நம்ம சீக்கிரமாக ஃப்ரெஞ்ச் நாட் போடலாமேன்னு தோணும். பட் மிடில் சிக்கு மாட்டிடுச்சு அப்படின்னா பிகினிங்கில் உங்களுக்கு போர் அடிச்சிடும், சீக்கிரமாக தூக்கி போட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் நோட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீடில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அந்த ஹூக்கில் கொத்துக்கலாம். ஸோ இதில் ஈஸியாக ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் வரைக்குமே ஈஸியாக கோத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எடுத்துட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் கொத்தாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ எங்கேயாவது த்ரெட்டு லூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் கரெக்டாக இழுத்து பிடிச்சி முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு த்ரெட்டு லூஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது கொஞ்சம் அந்த பிசுறு வரது த்ரெட்டு மேலே தூக்கிக்கிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 நீடில் வந்து த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக, அதாவது ஒரு மோட்டிஃபில் அப்ளை பண்ணும்போது ஸோ எப்படி ஃபினிஷிங் வரும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்ன மோட்டிஃப் மேங்கோ மோட்டிஃப் சூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு இதில் வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன், ஒரு இதில் அவுட்லைன் ப்ளஸ் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிஃபாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபாக இருக்கட்டும் நீங்கள் ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீடு அதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஒரு சின்ன ஸ்பேஸில் கூட இந்த மாதிரி சுகர் பீட் ஃபில் பண்ணி உள்ளே நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்க முடியும். ஸோ அழகாக உங்களோட ஒர்க்கை வந்து எடுத்து காட்டிக்க முடியும். இதுவே ஏ ஸ்டாராக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீடாக இருக்கும். அதுவே இப்போ வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும் சின்ன சின்ன மோட்டிஃப்லாம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப டைனியான சின்ன சின்ன கட்டானா இல்லைனா ஜர்தோசி இந்த மாதிரி அவுட்லைன் போடுற இடத்துலலாம் ஜர்தோசி இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஜரிக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு எம்போஸ்டான எஃபெக்ட்டுக்காக சுகர் பீடு ஜர்தோசி கட்டானா சின்ன சைஸ் கட்டானா இருக்கும் இல்லைங்களா, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெறும் ஜரியில் மட்டும் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்க்க லுக்காக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜரி அவுட்லைனு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் பீடு ஜர்தோசி இல்லைனா கட்தானா கொடுக்குறீங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி போடுறீங்க அப்படின்னா அந்த லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்போஸ்டாக இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம இங்கே அவுட்லைனும் வந்து சுகர் பீடோ ஜர்தோசியோ கொடுத்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து அழகாக எடுத்து காட்டும். இதுவே ஜரி பக்கத்தில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி போடுறீங்க அப்படின்னா இந்த ஜரியை வந்து மறைச்சிக்கும். அந்த எம்ப்ராய்டரி வந்து எம்போஸ்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த நாட் வந்து. ஸோ அதனால இந்த ஜரியை மறைச்சிக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. பட் இந்த மாதிரி சுகர் பீட் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மோட்டிஃப்லாம் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய நீடில் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து நம்மளால ஈஸியாக ஒர்க் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ எப்போதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த டிப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா நீடிலோட கண்ணுக்கிட்ட இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க, முறுக்கி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அதிகமாக பிசுறு வரதை அவாய்ட் பண்ணலாம் பிகினர்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பீட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ இதில் தான் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிஃபில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த சுகர் பீடை ஒட்டியே ஒரு லைன், இப்போ எப்படி அந்த பார்டரை ஒட்டி சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோமோ அதே போலயே சுகர் பீடை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டையும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரணும். நீங்கள் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்னிவனாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த ஷார்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே ஒரு ரேண்டமாக ஃப்ரீயாக ஸ்பேஸில் இந்த மாதிரி மோட்டிஃபில் அப்ளை பண்ணாமல் தனியாக அப்ளை பண்ணுறீங்கனாலும் இப்போ ஃபாலோ பண்ணுறதே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லைட்டாக இப்போ எடுத்தாலுமே லைட்டாக முறுக்கி விட்டுக்கோங்க த்ரெட்டை. ஸோ இப்போ முறுக்கி விட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் நீடில் இந்த அளவுக்கு இருக்குது.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கிட்டு நீடியில் வந்து இப்படி ஒரே ஒரு ரொட்டேஷன் தான். அப்படியே பக்கத்தில் ரொம்ப பக்கத்துலேயே குத்திக்க வேண்டாம். லைட்டாக ஒரு 2-3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டு அந்த மெயின் கிளாத்தில் இருக்க த்ரெட்டை தாண்டி குத்துங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு கீழே த்ரெட்டு இழுக்கும் போது ஃப்ரீயாக வரும். இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நீடிலோட ஐ கீழே போகிற வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ பாருங்கள், மெதுவாக இழுக்கணும். ஸோ எனக்கு சுகர் பீடை பிரிஞ்சு வந்துருச்சு. த்ரெட்டு மேலேயே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த த்ரெட்டை ஒட்டியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஸோ லைட்டாக முறுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப முறுக்குனிங்கன்னா கீழே போயிட்டு அந்த சிக்கு மாதிரி மாட்டிக்கும். அந்த நீடிலோட ஐ வந்து கீழே போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ அந்த முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீடுக்கு ஈக்குவலாக எம்போஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் நமக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி முறுக்கி விடுறதுனால என்ன ஆகும்னா பிசுறு வர்றது நமக்கு அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரிங்கிறது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் கட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த முடிச்சு எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக முறுக்கி விட்டுக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சுகர் பீட் பக்கத்துலேயே போட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்களா ஒட்டி போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு பாருங்கள் பிசுறு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பிசுறு வந்து இந்த மாதிரி த்ரெட்டு 1-2 மேலே தூக்கிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரெட்டாக நீங்கள் கீழே இழுக்கணும். அந்த நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்ட்ஸை வந்து கீழே இழுத்திங்கன்னா ஒட்டுக்கா பிடிச்சி இழுக்கும்போது அந்த மாதிரி அந்த த்ரெட்டு போய் லாக் ஆகாது. பட் தனித்தனியாக இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா போய் லாக் ஆகிக்கும். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான டெக்னிக் தான். ஸோ இதே தான் நீங்கள் வந்து ஒரு பீகாக்கில் இந்த மாதிரி ஒரு மோட்டிஃபில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைட்டாக முறுக்கி விட்டுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுறு வர்றது அவாய்ட் ஆகும். எனக்கு இப்போ கேமரா க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் இழுக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ரொம்ப பக்கத்தில் குத்திட்டிங்கனாலும் கீழே இழுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒரு மெயின் த்ரெட்டில் வந்து ஒரு 2-3 ஸ்ட்ராண்ட்ஸ் தள்ளி குத்தணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா உருட்டாக வரணும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட ஓகே தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்ட்ராண்ட் அளவுக்கு விட்டுட்டு குத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகாக வரும். கொஞ்சம் ஃபேன் போட்டுட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்போ பாருங்கள் எனக்கு கொஞ்சம் தள்ளி குத்தி இருக்கிறதுனால இந்த பிசுறு நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஸோ முடிச்சு வந்து அழகாக வரணும். பரவாயில்ல, 1-2 முடிச்சு வந்து மிஸ்டேக்கனாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போடுங்க. ரொம்பலாம் மைனூட்டாலாம் தெரியாது. ஸோ இது ஃபுல்லாக நான் நெருக்கமாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப குட்டி மோட்டிஃபாக இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவனாக தெரியலை. பட் கொஞ்சம் பெரிய மோட்டிஃப்லலாம் போடும்போது நல்லா தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையும் மீறி உங்களுக்கு ரொம்ப பிசுறு மேலே த்ரெட்டு ரொம்ப தூக்கிட்டு தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக வந்து சிசர் வச்சுட்டு லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இது எனக்கு இப்போ அதிகமாக இல்லை, எனக்கு கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது 1-2 த்ரெட் தெரியுது அப்படின்னா சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என் நாட் எப்படி போடுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மோட்டிஃப்குள்ளே ஃபில் பண்ணும்போது என் நாட் போடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை, ஒரு 2-3 டைம் வெறும் நீடிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடாமலே அப்படியே கீழே திரும்ப இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணிவிட்டு கீழே கட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே அவ்வளோ சீக்கிரம் இது பிரிஞ்சு வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ டக்கு நீங்கள் எடுத்து அவ்வளோதான் அப்படியே திரும்ப வந்து குத்தணும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ அப்போ அங்கேயே வந்து அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு சின்ன சின்ன கேப் தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி எம்டியாக த்ரெட்டை இழுத்து விட்டுட்டிங்கன்னா ஸோ அந்த கேப்பையும் சேர்த்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக எனக்கு த்ரெட் தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மெயின் கிளாத் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்த வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல அந்த எம்டியாக வெறும் த்ரெட்டை மட்டும் விட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ 2-3 டைம் பக்கத்துலேயே, இப்போ நான் கொஞ்சம் தூரத்தில் போடுறேன், பட் இந்த இடத்த கவர் பண்ணணுங்கிறதுக்காக. பட் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே கூட நீங்கள் அப்படியே போட்டு ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்து கீழே திரும்ப இன்சர்ட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வரவே வராது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கவர் ஆன மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணாட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபினிஷிங். ஸோ இப்போ இந்த வெறும் சரி அவுட்லைனில் இருக்கும்போது ஃபில் பண்ணால் என்ன பண்ணணும் எப்படி இருக்கும் ஃபினிஷிங் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மோட்டிஃபில் ஃபில் பண்ணும்போது ஈஸியாக எண்ணாட் போட்டுட்டீங்க. இதுவே நம்ம தனித்தனியாக கேப் விட்டு ரேண்டமாக ஃபில் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸில் வந்து ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்டில் ஃபில் பண்ணும்போது எப்படி எண்ணாட் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதில் நல்லாவே கிளியராக ஒரு ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது எப்படி எண்ணாட் போட்டேங்கிறத காட்டியிருக்கேன். அது ப்ளஸ் ரேண்டமாக ஃபில் பண்ணும்போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்கும் நான் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ டவுட் இருக்கவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு கீழே வேணும்னா நீங்கள் ஒரு 2 டைம் எடுத்து கீழே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே நீடில இறக்கிட்டு கீழே இருந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு மேலே எடுத்துட்டு திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணி எம்டியா த்ரெட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் எண்ணாட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நார்மலாக இப்போ நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போதுமே எண்ணாட் எப்படி போடுவீங்களோ அது மாதிரி கீழே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போன த்ரெட்டில் போய் மாட்டி விட்டு லாக் பண்ணாலும் சரி, இல்லை நான் சொல்கிற ஐடியாவில் பண்ணாலும் சரி, எதுக்கும் என்னோட வீடியோஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் ஃபில் பண்ணிட்டு எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சரி மட்டும் ஃபில் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபில் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ மோட்டிஃப் வந்து லுக்கு வந்து நல்லா வராது. நீங்கள் மிடில்லேருந்து ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து ஃபில் பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை அழகாக காட்டாது. இது மாதிரி ஒரு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கும் போது தான் உங்களுக்கு அழகாக அந்த ஒர்க் காட்டும். ஸோ நீடியில் கீழே இழுக்கும்போது கை ரொம்ப வழுக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் இந்த மேங்கோ மோட்டிஃபை ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி நல்லா அழகாக ஃபினிஷிங் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு சுகர் பீட் அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா ஃப்ரெஞ்ச் நாட்டும் நம்ம எல்லா டைமும் வந்து பர்ஃபெக்டாக வராது கண்டிப்பாக. ஸோ அதுக்காக ரொம்ப நீங்கள் பர்ஃபெக்டாக வந்தால் தான் அந்த ஒர்க்குன்னு நினச்சிக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் பிசுறு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஒவ்வொரு த்ரெட்டாக இழுத்து பாருங்கள். கரெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா மேலே எக்ஸஸாக தூக்கிட்டு இருக்க த்ரெட்டை கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி அவுட்லைனை ஒட்டி ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுக்குற மாதிரியே பண்ணுங்க. சப்போஸ் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அதில் வந்து ஜரி மட்டும்தான் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க, ஸோ அது ஓரத்தில் தான் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அப்போவும் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜரி அவுட்லைன் ஓரத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அன்னிவனா மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேப் இருக்கும், ஒரு இடத்துல ஃபில் பண்ண முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதே போல் இந்த மேங்கோ மோட்டிவ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ என்ன தான் நம்ம பார்த்து முடிச்சு போட்டு அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாலுமே இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பிசுறு இருந்தாலும் இது வந்து அழகாக ஒர்க்கை வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதை மறைச்சிட்டு அழகாக எடுத்து காட்டிடும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருந்தாலும் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டல் பண்ணிடும். ஸோ இதிலே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.